காமராஜருக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் சத்தியமூர்த்தி என்பவர் ஆவார். அவரது சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் காமராஜருக்கு மிகவும் பிடிக்கும். காமராஜரின் நாட்டுப்பற்றையும் துணிச்சலையும் பார்த்து வியந்த சத்தியமூர்த்தி அவரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக நியமித்தார். விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜாஜி விலகினார். அதையடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக காமராஜரை தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் காமராஜர் பதவியேற்றார். அதன்பின் அன்றைய வட ஆற்காடு மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டம், இலவச கல்வி திட்டம், சீருடை திட்டம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். அவர் ஆட்சி காலத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனால் தான் இவரை எல்லோரும் அன்பாக கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி சுரங்கத் திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஆகியவற்றை காமராஜர் உருவாக்கினார்.